வெல்கம் டு த ஸ்மார்ட் டிஜிட்டல் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் கிளாஸ் 14 தான் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் எக்ஸல் ஷீட்டில் லிங்க்ஸ் எப்படி இன்சர்ட் பண்ணுறது, அகெயின் டெக்ஸ்ட்டுனா என்ன, ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி கிளாஸ் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி கிளாஸ் பார்த்துடலாமா? வாங்க கிளாஸ் பார்க்கலாம். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லிங்க் அப்படிங்கிற பேட்டில் ஹைப்பர் லிங்க் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? பேர்லேயே வந்து இருக்குது, ஹைப்பர் லிங்க் அப்படிங்கிறது இருக்கும். இதுவுமே நம்ம எம்எஸ் வேர்டில் படிச்சிருக்கோம். ஹைப்பர் லிங்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு வேர்டை நான் கிளிக் பண்ணால் எனக்கு இன்னொரு பேஜஸ் வந்து ஓப்பனில் நிற்கணும். சரிங்களா? அதுதான் வந்து ஹைப்பர் லிங்க். அதாவது பர்டிகுலர் வேர்டையும் இன்னொரு பேஜ், ஸோ அந்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா வேர்டாக இருக்கலாம், இன்னொரு எக்ஸல் சீட்டாக இருக்கலாம், பிக்சர்ஸு, பெயிண்ட்டு, ஃபோட்டோஷாப், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம லிங்க் பண்ணுறது. ஸோ வெப்சைட்லலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த லிங்க் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ வெப்சைட்டில் மல்டிபிள் வெப்பேஜஸ் இருக்கும். அந்த வெப்பேஜஸ் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த லிங்க் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே சேம் தான். ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ ஒரு வேர்டு வந்து கிளிக் பண்ண போகிறேன். ஸோ அகெயின் வந்து நான் கிளிக் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வேர்டை நான் கிளிக் பண்ணால் எனக்கு சம்திங் ஒரு பிக்சர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணணும். சரியா? ஸோ என்ன பண்ண டைப் பண்ணதுக்கப்புறம் ஸோ அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணுறேன், ஹைப்பர் லிங்க் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கொடுக்குறேன். சரிங்க, ஹைப்பர் லிங்க் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எந்த பேஜஸ் உங்களுக்கு டிஸ்பிளேயில் வரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எந்த டேபிள் எனக்கு டிஸ்பிளேயில் வரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் எனக்கு எந்த பேஜஸ் வரணுமோ அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபைல்ஸில், பிக்சர்ஸில், அனிமேஷனில் சம்திங் ஃபோல்டர்ஸ் வந்து எனக்கு வரணும். ஓகே, ரீசன்ட் ஃபைல்ஸ், ஸோ இது கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு என்னோடய எங்கே இருக்குது அப்படின்னா ஃபைல்ஸ் இ ட்ரைவில் இருக்குது. இ ட்ரைவில் பிக்சர்ஸில் ஜஸ்ட்டு பேபிஸ் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இந்த பேபி பிக்சர்ஸ் வந்து எனக்கு ஓப்பனில் வரணும். கிளிக் பண்ணிட்டு ஓகே பண்ணிடுறேன். ஸோ ஹைப்பர் லிங்க் அப்ளை பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் மாறிடும். சரிங்களா? கீழே வந்து அண்டர்லைன் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஹைப்பர் லிங்க் வச்சுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வேர்ட் டாக்குமெண்ட்டில் என்ன பண்ணுவோம், கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இங்கே வந்து நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், மவுஸை கொண்டு போய் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ மவுஸ் பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் சிம்பிள் காட்டுதா? சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணால் நான் கிளிக் பண்ணால் எனக்கு என்ன ஆகும், எனக்கு அந்த பர்டிகுலர் பேஜஸ் வந்து, அதாவது பிக்சர்ஸ் வந்து ஓப்பனில் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சம்திங்ஸ் டாக்குமெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லிங்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ அகெயின் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இங்கே ஒரு டாக்குமெண்ட்ஸ் பண்ணுறேன், ஃபைல்ஸ் டைப் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஃபைல் அப்படிங்கிறத வேர்டை கிளிக் பண்ணால் எனக்கு வந்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுறேன், ஃபைல்ஸ் கிளிக் பண்ணுறேன், ஹைப்பர் லிங்க் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் எனக்கு தேவையான வேர்ட் டாக்குமெண்ட்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறேன். டெஸ்க்டாப், டாக்குமெண்ட்ஸ், ஓகே, ஃபைல்ஸ் இதில் ஓப்பன் பண்ணி நான் பார்க்குறேன். கோர்ஸ் டீட்டெயில்ஸ், ஸோ சம்திங்ஸ் இந்த கொஸ்டின்ஸ் 3 இருக்குது. இது கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, இப்போ லிங்க் செட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மவுஸை கொண்டு போய் நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும், எனக்கு அந்த கொஸ்டின்ஸ் வந்து ஓப்பன் நினைக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், எனி டாக்குமெண்ட்டை என்ன பண்ணிக்கலாம், லிங்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ். ஸோ இதுவும் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஆப்ஷன்ஸ் தான். டெக்ஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம டைப் பண்ணக்கூடிய டேட்டா. ஸோ இப்போ இந்த ஒரு செல் இருக்குது, செல்லுக்குள்ளே நான் குமார் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டெக்ஸ்ட்டில் நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அதை பற்றி தான் படிக்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா
ஜஸ்ட்டு நார்மலாக நம்ம டைப் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு பாக்ஸ் போட்டு அதுக்குள்ளே டைப் பண்ணுறது, அதுதான் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ ஆல்ரெடி நான் எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருந்தேன். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சைடில் எனக்கு பாக்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். சரியா? ஸோ இது கூட எனக்கு தேவையில்லை, டெலிட் பண்ணிடுறேன். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சம்திங் ஸோ இந்த மாதிரி ஏரோ வருது, தெரியுதா உங்களுக்கு? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ஏரோ மாதிரி காட்டும். ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ட்ரா பண்ணுவேன், கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இழுங்க. சரியா? ஸோ எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து ஆட் ஆயிரும். சரியா? ஸோ அகெயின் நான் என்ன பண்ண போகிறேன், திரும்ப ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ அகெயின் இன்சர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஏரோ வருது. ஸோ அகெயின் நான் என்ன பண்ணுறேன், ட்ராக் பண்ணி இழுத்துடுறேன். புரியுதா? ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நீங்கள் கண்டென்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஆப்ஷன். சரியா? ஸோ இதுதான் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர். சரியா? இது ஞாபகம் இருக்குங்களா? நம்ம வேர்டில் நம்ம நிறைய இடத்துல நம்ம ஹெட்டர்னா என்ன, ஃபுட்டர்னா என்ன அப்படின்னு படிச்சிருக்கோம். சரியா? இப்போ நம்ம வந்து எக்ஸல் சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள்ஸாக ஒரு 10 பேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பேஜஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு டாப்பில் ஒரு ஹெட்டிங் வந்து டிஸ்பிளே வரணும் ஒவ்வொரு பேஜ்லேயுமே. அதே மாதிரி பாட்டமில் ஒரு ஹெட்டிங் வந்து டிஸ்பிளே வரணும். ஸோ இதுதான் நம்ம புக்ஸுங்கிறது வேர்டில் படிச்சிருக்கோம். புக்ஸு நம்ம வந்து பிரிண்ட் பண்ணும்போது புக்கோட டைட்டில் வந்து ஒவ்வொரு பேஜஸ்லேயும் வந்து டாப்பில் பிரிண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரியா? இந்த எக்ஸல் சீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொரு பேப்பர்லேயும் ஒவ்வொரு பேஜ்லேயுமே என்ன ஆகும், இந்த ஹெட்டர் ஃபுட்டர் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே. ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஹெட்டர் ஃபுட்டர் கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பேஜஸ் வந்து என்ன ஆயிரும், டிவைட் ஆயிரும். தெரியுதா உங்களுக்கு? ஸோ நார்மலாக உங்களுக்கு இப்படி வியூ ஆகாது. ஸோ ஹெட்டர் ஃபுட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிரும், உங்களுக்கு வந்து தனித்தனி பேஜஸாக ஸ்ப்ளிட் ஆயிரும். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு? ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே உங்களுக்கு என்ன ஹெட்டிங் உங்களுக்கு வரணுமோ அதை டைப் பண்ணிடுங்க. ஸோ நான் வந்து மார்க் ரிப்போர்ட்னு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே ஹெட்டரில் கொடுக்குற ஹெட்டிங் என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு பேஜஸ்லேயும் டாப்பில் பிரிண்ட் ஆகும். இப்போ பாருங்களேன். ஸோ நம்மள்கிட்ட வந்து 2 பேஜஸ் இருக்குது. 2 பேஜஸ்மே டாப்பில் மார்க் ரிப்போர்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? இதே மாதிரி கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பேஜஸ்மே பார்த்தீங்கன்னா தேங்க்யூ அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹெட்டர் அண்ட் ஃபுட்டரை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், வியூவில் போய்ட்டு நார்மல் வியூ கொடுத்தீங்க அப்படின்னா நார்மலுக்கு சேஞ்ச் ஆகிரும். ஓகே. இப்போ அகெயின் இன்சர்ட் போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேர்ட் ஆர்ட்டுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டைலிஷான லெட்டர்ஸ். சரியா? வேர்ட் ஆர்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா ஸ்டைலிஷான லெட்டர்ஸ். ஸோ வேர்ட் ஆர்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸில் உங்களுக்கு வேர்டு வேணுமோ அதை செலெக்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன், ஸோ இந்த செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய இந்த ஏ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன ஆயிரும், நீங்கள் எந்த டிசைன்ஸில் பண்ணீங்களோ அந்த டிசைன்ஸில் டெக்ஸ்ட்டு ஆட் ஆயிரும். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? வெல்கம் டு எக்ஸல். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ஒரு டெக்ஸ்ட்டை ஸ்டைலை மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா மேலே இதோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ வேர்ட் ஆர்ட் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ இதோட ஷேப்பை மாற்றலாம், டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இதோட ஷேப்பை எடிட் பண்ணலாம், அகெயின் என்ன பண்ணலாம், ஷேப்போட ஸ்டைலோட கலரை மாற்றலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர்ஸ் இங்கே டிஸ்பிளேல காட்டும். சரியா? இந்த மாதிரி கலர்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அவுட்லைன்ஸ் வேணும், அவுட்லைன்ஸ் கலர் மாற்றணும் அப்படின்னா அவுட்லைன் கலர் கொடுத்துக்கலாம். அல்லது டெக்ஸ்ட்டோட எஃபெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டோட எஃபெக்ட் மாற்றலாம் போயிட்டு. இந்த மாதிரி எஃபெக்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரியா? விவில் எஃபெக்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர் லைன். ஸோ சிக்னேச்சர் லைன் நமக்கு தேவைப்படாது, ரொம்ப ரேராக தான் பயன்படுத்துவோம். அதாவது ஒரு புக்ஸ் எழுதும்போது பார்த்திங்கன்னா புக்கோட ஆத்தரோட டீட்டெயில்ஸ் வந்து லாஸ்ட்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும், அதாவது அவரோட சிக்னேச்சர்.
ஸோ அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், சிக்னேச்சர் லைன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆட் சிக்னேச்சர் சர்வீஸு ஓகே கிளிக் பண்ண தேவையில்லை. ஸோ கிளிக் பண்ணுங்கள். ஓகே கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல சஜஸ்டட் சிக்னர் பேர் எல்லாமே கேட்கும். பாலு அப்படின்னு கொடுத்துருக்கேன். மேனேஜர் இமெயில் ஓகே பாலு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருக்கேன். கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், நீங்கள் கொடுத்தது வந்து இங்கே பிரிண்டில் காட்டும். சரிங்களா, தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதை வந்து இந்த இடத்துல மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து சிக்னேச்சர் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சிக்னேச்சர் ஒரு லைன் வரும். இந்த லைன் மேலே பார்த்திங்கன்னா இன்டூ மார்க் வரும். இந்த இன்டூ மார்க் எதுக்கு அப்படின்னா அவரோட பர்டிகுலர் சிக்னேச்சரை என்ட்ரி போடுறது. சரியா, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட்னால் நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம், ஆப்ஜெக்ட்னால் வந்து ஷேப்புன்னு பார்த்துருக்கோமா, ரெக்டாங்கிள் ஸ்கொயர் ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்த்துருக்கோமா. ஸோ அகெயின் நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேர்டில் படிச்சிருக்கோம். ஸோ இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஒரு 2 ஆப்ஷன்ஸ் கேட்டிருப்பாங்க. ஒன்று க்ரியேட் நியூ, இன்னொன்று க்ரியேட் ஃப்ரம் ஃபைல். 2 ஆப்ஷன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. க்ரியேட் நியூ அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா புதுசாக நம்ம க்ரியேட் பண்ணுறது. க்ரியேட் ஃப்ரம் ஃபைல் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம சேவ் பண்ண ஃபைலை கொண்டு வர்றது. சரியா, ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ சொல்லியிருக்கேன். ஸோ அக்ரோபட்டு, பிட்மேப் இமேஜு, ஈக்குவேஷன், கிராஃபு. ஸோ இந்த சிஸ்டமில் நான் என்னென்னலாம் வச்சுருக்கணும் அது எல்லாமே டிஸ்பிளேயில் காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு பிட்மேப் இமேஜ். பிட்மேப்புங்கிறது பெயிண்ட்டு சொல்லியிருக்கேன். ஸோ பெயிண்ட் வந்து நான் புதுசாக க்ரியேட் பண்ணி இங்கே வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ என்ன பண்ணுங்கள், பிட்மேப் இமேஜ் கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே அப்படின்னு கிளிக் பண்ணிங்க. ஸோ என்ன ஆயிடும், உங்களுக்கு பெயிண்ட் வந்து டிஸ்பிளேயில் வந்துடும். ஸோ இங்கே என்ன பண்ணுங்கள், பெயிண்ட் உங்களுக்கு தேவையான டயக்ராமை வரைஞ்சிக்குங்க. ஸோ நான் சிம்பிளாக ஏதோ ஒரு டயக்ராம்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஃபில் கலர் கொடுத்து கலர்ஸ் வந்து ஃபில் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். சரிங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இங்கே வரைஞ்ச டயக்ராம்ஸ் வந்து இங்கே டிஸ்பிளேயில் உங்களுக்கு காட்டும். ஸோ மினிமைஸ் பண்ணி காமிக்கிறேன். சரியா, ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், புதுசாகவே ஒரு பெயிண்ட்டை வந்து ட்ரா பண்ணி இங்கே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ டபுள் கிளிக் ப்ரெஸ் பண்ணி ஸோ இதோட சைஸை கூட குறைச்சிக்குங்க. இவ்வளோ பெருசு தேவை கிடையாது அப்படின்னா இதோட சைஸை கூட நீங்கள் குறைச்சிக்குங்க. குறைச்சிட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். ஓகேவா, புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வேறு நிறையா இருக்குது, அக்ரோபட்டு, எக்ஸல் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதை நீங்கள் என்ன பண்ணலாம், புதுசாக க்ரியேட் பண்ணி இங்கே இன்சர்ட் பண்ணிக்கலாம். அல்லது க்ரியேட் ஃப்ரம் ஃபைல். க்ரியேட் ஃப்ரம் ஃபைலுங்கிறது இப்போ நான் பெயிண்ட்டு வந்து நான் புதுசாக வந்து இங்கே இன்சர்ட் பண்ணேன், இல்லை ஆல்ரெடி நான் வந்து பெயிண்ட்டு வந்து நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த பெயிண்ட் டாக்குமெண்ட்டை நம்ம என்ன பண்ணலாம், இங்கே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன், நான் கேன்சல் பண்ணிவிட்டேன். ஸோ நான் பெயிண்ட்டை வந்து நான் ட்ரா பண்ணி இன்சர்ட் பண்ணிடுறேன். ஸோ மேனுவலாக கிளிக் பண்ணி பெயிண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே நான் வந்து சம்திங் டயக்ராம்ஸ் வந்து வரைஞ்சிக்கிறேன். கிளிக் பண்ணி ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஃபில்லிங் கலர்ஸ் கொடுத்துக்கிறேன். அகெயின் வந்து பார்டர் கலர்ஸ், லைன் கலர்ஸ் நான் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், ஃபைலில் போயிட்டு சேவ் பண்ணிடுறேன். டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்ணுறேன். ஸ்டார் அப்படிங்கிற நேம் போட்டு நான் சேவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் டெஸ்க்டாப்பில் ஸ்டார் அப்படிங்கிற பேரில் சேவ் பண்ணியிருக்கேன். அந்த சேவ் பண்ண ஒரு பெயிண்ட் டாக்குமெண்ட் இங்கே எனக்கு வரணும் அப்படின்னாலும் கொண்டு வரலாம். ஸோ கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல க்ரியேட் ஃப்ரம் ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ரௌஸுங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பெயிண்ட் டாக்குமெண்ட் எங்கே இருக்குது. ஸோ பெயிண்ட்டு தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஸோ எந்த ஆப்ஜெக்ட் வேணும் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டார் அப்படிங்கிற கிளிக் பண்ணி இன்சர்ட் பண்ணிடுறேன். இந்த இன்சர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2 ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. லிங்க் டு ஃபைல், டிஸ்பிளே அஸ் ஐகான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லிங்க் டு ஃபைல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ ஃப்யூச்சரில் இந்த பெயிண்ட்டை வந்து நீங்கள் எடிட் பண்ணிங்க அப்படின்னா இங்கேயும் எடிட் ஆகும். அதுதான் லிங்க் டு ஃபைல், அதாவது அந்த டாக்குமெண்ட்டுக்கும் இதுக்கும் லிங்க் பண்ணுறது, அவ்வளோதான். ஸோ இந்த ஆப்ஷன் சப்போஸ் நான் வந்து எனேபிள் பண்ணலை அப்படின்னா நீங்கள் அந்த பெயிண்ட்டை நீங்கள் என்ன தான் நீங்கள் அங்கே எடிட்டிங் பண்ணாலும் இங்கே சேஞ்சஸ் நடக்காது. புரியுதா? ஸோ லிங்க் டு ஃபைல்னு கொடுத்துட்றேன். டிஸ்பிளேஸ் ஐக்கான்னா இது வந்து ஒரு ஐக்கான் மாதிரி பிரிண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ ஐக்கான் இருக்குல்ல, ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஷேப் மாதிரி வருது. ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ஜஸ்ட்டு ஷேப்பை டபுள் கிளிக் ப்ரெஸ் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி ஓப்பன் கேட்கும். ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும், உங்களோட இமேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும். சரியா? அகைன் நான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். திரும்ப நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஜெக்ட் போகிறேன், க்ரியேட் ஃப்ரம் ஃபைல், ப்ரௌஸ். ஸோ அந்த பெயிண்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டிஸ்பிளேஸ் ஐக்கான் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து ஒரு ஐக்கான் மாதிரி டிஸ்பிளே காட்டுதா? ஸோ அகைன் டபுள் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். சரியா? ஸோ லாஸ்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள். இந்த சிம்பிளுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ கீபோர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா சிம்பிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்பர் கீயில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் கீ மேலே பார்த்தீங்கன்னா நிறையா சிம்பிள்ஸ் இருக்கும். ஸோ இது போக வேறு ஏதாவது சிம்பிள்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் என்ன பண்ணிக்கலாம், இங்கே போய் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சிம்பிள்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா சிம்பிள்ஸ் இருக்குது. ஸோ இதில் நமக்கு தேவையான சிம்பிள்ஸை நான் இங்கேருந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு மினி டயக்ராம் மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? மினி ஒரு டயக்ராம் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வேணுனாலும் இங்கே கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபாண்ட்டோட ஸ்டைல் மாற்றும் போதும் உங்களுக்கு சிம்பிள்ஸ் வந்து இங்கே எடிட் ஆகும். சரிங்களா? இப்போ நான் வந்து இதோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சிம்பிள்ஸ் வேணுனாலும் என்ன பண்ணிக்கலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. ஸோ இப்போ நம்ம டெக்ஸ்ட்டுங்கிற பேலட் முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி நடத்துனது எல்லாமே கரெக்டாக பார்த்துருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் பாஸ் பண்ணுங்கள். ஓகே, இது பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கிளாஸஸ்க்கு வாங்க. ஓகே, தேங்க்யூ.